சகோதரியே போற்றி, எங்கள் குல தெய்வமே போற்றி, எல்லா தெய்வமே போற்றி உன்னை துதித்திருக்கிறேன் தாயே, எனக்கு காட்சி தர மாட்டாயா? இந்த பிள்ளைக்கு நீ காட்சி தர மாட்டாயா? வாமா, வா தாயே. அரே பக்தா, உனக்கு காட்சி தந்திருக்கிறேன், நன்றாக
Hey,
தருகின்றேன். இது சத்தியம். யாவனை கூப்பிட்டு சொல்றேன் தெரியுமா? பத்திரம் வேணும் இல்ல நீங்க தானே ஞாபகம் இல்லாத கூட நீ மறந்துடுவேன். சாட்சிக்கு ஆள் வேணும். ஆளு வேணும், புடிச்சு விடுறதுக்கே ஒரு ஆள் வேணும். அதெல்லாம் அந்த காலத்துக்கு ஆளு சரியா போச்சு. எப்படா இந்த செல்லியம்மா இடத்துல எதை கேட்டாலும் கொடுக்கறோம். சத்தியம் பண்ணணும்னா சரி ஏப்பா என் மக சாமி செல்லியம்மா கிட்ட வாங்கிட்டு பரவாயில்ல பாருங்க. ஸ்ரீதேவி பூதேவி அந்த அம்மா கிட்ட அப்படியே வாங்கிட்டு அந்த 3 அம்மாவும் ரெடி ஆயிட்டாங்க. முக்காடு போட்டு போய் செல்லியம்மா கூட வரம் கொடுத்துட்டா. உங்க 3 பேர் பரிசுன்னு சல 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 எப்படா பையா 3 பேர் முடிச்சாங்க பாரு. நாளைக்கு எந்த ஊரு குடிச்சவர் நன்றி. அம்மன் இடத்திலே கேட்டு எதை கேட்டாலும் சத்தியம் செய்து தந்திருக்கிறார். எதை கேட்டாலும் கொடுக்குறேன்டா. இப்ப நம்ம கேட்கலாம். இப்ப தாராளமா கேட்கலாம். மையம் எல்லாரும் கேட்கலாம். என்ன சத்தியம் கொடுத்துருக்கீங்க? காப்பிட்டேனப்பா பீத்தாங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நான் பார்த்துக்கிறேன். என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? எதை கேட்டாலும் கொடுக்கிறேன் என்று சத்தியம் செய்திருக்கிறேன். இந்த உலகத்துல மாட மாளிகை வேண்டாம். ஆமாம். கூட கோபுரங்கள் வேண்டாம். வேண்டாம். எதுவுமே எனக்கு வேணாம்மா. சரி. என் தாயாகிய நீ எனக்கு வசியமாக வேண்டும் அம்மா. பாவி, ஏற்கனவே எனக்கு முன்பதாக சொல்லியிருந்தால் நான் சத்தியமே செய்திருக்க மாட்டேன். எனக்கு வசியமாக வேண்டும் என்று நீ கேட்டிருந்தால் நான் வசியம் ஆகியிருக்க மாட்டேன் என்று சொல்லியிருப்பேன். சத்தியத்தை வாங்கிய பிற்பாடு வசியமாக வேண்டும் என்று கேட்கின்றாயே, நான் சத்தியம் செய்து விட்டேன். உனக்கு வசியமாகின்றேன். ரொம்ப நிறைய பேசு சாமி. சாமி வேற மறந்து போய்க்கிறாங்க. இது 1 2 என்னன்னு சரி 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 சரி. என்ன வார்த்தை? உனக்கு ஏதாவது வேணும்னா கூட கேளுமா. எனக்கு ஒண்ணும் சும்மா அப்படி உனக்கு வசியமாக வேண்டும் என்றால் எனக்கு பூஜைகள் வேண்டும், பலிகள் வேண்டும். வழிதானே. ஆமா. அது வேணா கொடுக்குறாமா. என்னென்ன கொடுக்குறேன்? வழிபாடு தானம்மா. பலி
மக்கள் எவ்வளவோ அமர்ந்திருக்கிறாங்க பாரு, அவங்க எல்லாம் எனக்கு பலி விட்டுறாங்க. அதெல்லாம் வேணாம். நம்ம ஒரே ஆளா கோழியா இருக்கணும். ஒரு உக்காந்துக்கிறவங்களை வீட்டாண்டி அரைச்சுன்றாங்க. நம்ம ஆளுக்கு இருக்கிறது நம்மளுக்கா இருக்கிறாங்க. சரி சரி சரி. ஒரு வேலை சிக்கன் குனியா வந்துருந்து பயப்படுவாங்க. இந்த ஆளு விஷயம் என்ன வேண்டும்? இன்னும் கொஞ்சம் நேரம் சரி. என்ன வார்த்தை? எருமை கடாய்களை எல்லாம் என்னோட ஜீவராஜ் கொடுக்குறேன். எருமகளே வேண்டாமாடா எருமை பலி வேணான்றாலே காரணம் என்ன? காரணம் என்னன்னா எருமை கருத்துன்னா சளி பிடிச்சிக்குதுன்னு அவ்வளவு கூலிங்க. என்ன அவ்வளவு கூலிங்க? சாப்பிட்டு பாரு பேதி பிடிக்குது. அதுக்குதான் ஒரு கோழி வேணான்றாங்க, ஆடு வேணான்றாங்க, எருமை வேணான்றாங்க. ஆனா என்னம்மா தேவை உனக்கு? ஒரு தாயகத்திலே பிறந்தவள் நரபலி. நரபலி கேக்குறா. ரெண்டு மூணு கிளம்பிலே எது செட் ஆகுதா மேல கால கழுத்து மேல காலை வச்சிடறேன். ஏன் கிளவிகளே நரபலி கூப்பிடுறேன்? இந்து மட்டும் என்ன புண்ணியம்? இந்து மட்டும் என்ன புண்ணியம்? நரபலி நரசிங்கள தான் கொடுக்கணும். 3 பேர் தான் பேசிட்டே இருக்கிறாங்க. மொத்தம் கொடுத்தல அந்த அம்மா என்ன சொல்லுது? என்ன சரி எப்படி பலி வேண்டும்? என்ன பலி? ஒரு தாய் வயிற்றிலே பிறந்தவள் பெண்மணியா இருக்க வேண்டும், அவளும் தலைச்சமா இருக்க வேண்டும். ஆமா, அவள் வயிற்றிலே கருவாக இருக்கிறது, அதுவும் தலைச்சு முள்ளியா இருக்கணும், அதுவும் ஒரே குழந்தையா இருக்கணும். அப்பேற்பட்ட குழந்தை தாயை கொண்டாந்து பலியிட வேண்டும், கர்ப்பணையா இருக்க வேண்டும், கொண்டு வந்து பலியூட்ட வேண்டும். அப்பதான் நான் கொடுக்கும் வரம் பலிக்கும். ஆமா, இல்லைன்னா கிடையாது. அம்மா சொல்லிக்கிறாங்க, தாய்க்கு தலைப்பள்ளியா இருக்கணுமா, நிறைய நாள் கர்ப்பிணியா இருக்குமா, கர்ப்பமாக்கணுமா, அதுவும் தலைச்சு புள்ளியா இருக்கணுமா, உள்ள கருக்கும். கண்ணாடி போட்டா பார்த்தேன் கேக்குது. அது பொம்மநாட்டியே வேணுமா, பொம்மநாட்டியே ஆம்பளை பள்ளி எல்லாம் சொல்றது செட் ஆகும். செய்யும்
என்ன பையா ஓய் ஏன் பொம்மநாட்டிய கேக்குற ஆம்பளை மானான்றாரு கொஞ்சம் கொஞ்சமா தின்னு வரும்போது என்ன யோசனை பண்ணி சொல்லு அவ தெரியல சாமி ஆம்பளை தின்னாக்கும் மீன் தின்னாக்க என்ன ஆகும் முள்ளு மாட்டிக்கும் முள்ளு மாட்டிக்கும் அந்த மாதிரி ஆம்பளை தின்னாக்க அது முள்ளு தில்லு ஏதோ தொந்தரவு ஆயிடும் டாய் ஆத்தா கோவிச்சுக்கா அதனால சரி தாயே என்ன நீ கேட்ட வாரி ஆ, உங்களுக்கு தேவையான பலியை நான் எடுத்து ஆ, கூப்பிடும் போது வந்து அந்த பலி எடுத்து ஆ. விஷயம் ஆயிரியா ஆமா கிளம்புமா? கிளம்புமா கிளம்பு கூப்பிடும் போது வந்து பலி எடுத்து எனக்கு விஷயமா ஆகட்டும் அப்படியே செய்கிறேன் என்ன பண்றதுப்பா மொத்தமா ஒரு குலதாசி பிள்ளைய கொண்டாடினாக்கா ஹாஸ்பிட்டல போய் உக்காந்துமானோ டெஸ்ட் பண்றதுக்கு வருவாங்க யாரே வந்து கூட்டிட்டு வந்து வெட்டி போட்டு போயிட்டுலாம் ஆனா நாமக்கு அவனும் தாய்க்கு தலை புள்ளியாக்கணுமா இந்த ஒரு வேலை செய்யலாம் இல்லைன்னா நல்ல பகல் 12 மணிக்கு ஏரி வேலை செய்யறாங்க அந்த கோயில் சரி அன்னார்த்துக்கதாக பூரா ஆடி அடைஞ்சு எல்லாம் தாயாட்டம் எல்லாம் முடிஞ்சு பால் டெயில் குடிச்சாங்க எல்லாம் கரு குர்ரன்னுவாங்க யார் யார்